சேலம் மாவட்டம் கருமந்துறை மலைப்பகுதிக்கு சென்ற அரசு பேருந்து பாதி வழியிலேயே பழுதாகி நின்றதால் பொதுமக்கள் அவதியுற்றனர். ராசிபுரத்திலிருந்து கருமந்துறை சென்ற அரசு பேருந்து ஏரிவளவு பகுதியில் பழுதாகி நின்றது. பேருந்தில் பயணித்தவர்கள் நெடுந்தூரம் தள்ளியும் பேருந்து ஸ்டார்ட் ஆகாததால் சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் நடந்தே கருமந்துறை சென்றனர். விளம்பர மாடல் அரசு முறையாக பேருந்துகளை பராமரிக்காததாலும் புதிய பேருந்துகளை வாங்காததாலும் நிம்மதியாக பயணம் கூட செய்ய முடியாதபடி சிரமப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குமரி மாவட்டம் புதுக்கடை அருகே மரம் சாய்ந்ததில் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் சாலை மறியலில் ஈடுபட்ட மாணவர்கள் அராஜகமாக வெளியேற்றப்பட்டது பரபரப்பானது. அனந்தமங்கலம் பகுதியில் திடீரென வேரோடு மரம் சாய்ந்து வீட்டின் ஹாஸ்பிட்டல் ஷீட் மீது விழுந்ததில் வீட்டு உரிமையாளருக்கு தலையில் அடிபட்டதோடு அருகில் இருந்த மின்கம்பம் மற்றும் தகர ஷீட்டால் போடப்பட்ட கடை ஒன்றும் சேதமடைந்தது. பல மணி நேரமாகியும் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்காததால் மாணவர்கள் உட்பட பலர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் மாணவர்களை உருட்டி மிரட்டி வெளியேற்றியது பரபரப்பை ஏற்படுத்தியது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே குடிநீர் வழங்காததை கண்டித்து கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ரெட்டியூர் கிராமத்தில் மேல்நிலை குடிநீர் தேக்க தொட்டியின் மோட்டார் பழுதடைந்ததால் கடந்த ஒரு வாரமாக குடிநீர் வழங்கப்படாமல் உள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த பெண்கள் மேல்நிலை குடிநீர் தேக்க தொட்டியின் அருகில் நின்று விளம்பர மாடல் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கண்டன குரல் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் அருகே வனச்சரக அலுவலகத்தில் கணக்கில் வராத 3,10,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. வனச்சரக அலுவலகத்தில் பணியாற்றி வரும் வனவர் செந்தில்குமார் என்பவர் குத்தகைக்காரர்களிடம் லஞ்சம் கேட்பதாக எழுந்த புகாரில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது வனவர் செந்தில்குமாரின் அறையில் இருந்த கணக்கில் வராத 3,10,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் தலைவிரித்தாடுவது இதன் மூலம் வெட்ட வெளிச்சமாகி இருப்பதாக பொதுமக்கள் தெரிவித்தனர்.